விநாயகர் சதுர்த்தி அதை கொண்டாடக்கூடிய எல்லோருக்குமே நமக்கு தெரியும். நாமும் இந்த வாழ்வில் பிறக்கின்றோம். பிறந்த பிறகு சில நாட்கள் சில ஆண்டுகள் வாழ்கின்றோம். வாழும் போது மக்களுக்கு நம்மால் என்ன உதவி முடியுமோ செய்யறோம். நாமும் ஒரு நாள் எப்படி இந்த விநாயக பெருமானை சென்று நாம் கரைக்கின்றோமோ அதே போல் நாம் கரைக்கின்றோம். ஆனால் விநாயக பெருமானுக்கு இருக்கக்கூடிய சோல், ஜீவம் நம்ம சொல்றோம், அது எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறது. அதே போலதான் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆத்மாவும் உயிரோடு இருக்கிறது. மறுபடியும் அடுத்த ஆண்டு அதே விநாயகரை கொண்டு வருகின்றோம். இது நம்முடைய இந்து தர்மத்தினுடைய ஆழ்ந்த அறிவியல். ஆனா இதை எதற்காக அரசியல் கட்சிகளும் சில காவல்துறை நண்பர்களும் எதிர்க்கின்றார்கள் என்பது எனக்கு புரியலை. போன ஆண்டு இதே துடியலூர்ல விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடத்தப்பட்ட பொழுது கலவரம் யாரும் ஏற்படுத்தவில்லை. கலவரத்தை போன ஆண்டு ஏற்படுத்தியதே காவல்துறை தான். ஊர்வலம் செல்லும் பொழுது அந்த ஊர்வலத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களை அடிப்பது, சாட்டையால் அடிப்பது, போன ஆண்டு பெரும் இன்னல்களுக்கு இந்த வண்டியில யாரெல்லாம் போறாங்களோ அவர்கள் ஆட்படுத்தப்பட்டார். அதை இந்து முன்னணி கடுமையாக கண்டித்த பிறகு, இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கோபத்துக்கு ஆளான பிறகு, இன்னைக்கு காவல்துறை நண்பர்கள் இந்த ஆண்டு நிறைய தளர்வுகளை ஏற்படுத்தி உண்மையாலுமே விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு எந்த இடையூறும் ஏற்படுத்தாம காவல்துறை நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக என்னுடைய தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு நான் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், இது போன்ற நிகழ்வுகள் மட்டும்தான் மக்களை ஒன்றிணைக்கிறது. இது போல நிகழ்வுகள் மட்டும்தான் இந்து தர்மத்தை பிணைப்பாக வைத்திருக்கிறது. இது போன்ற நிகழ்வுகள் மட்டும்தான் இந்தியன் என்கின்ற பெருமைக்குரிய பாரதிய அடையாளத்தை அந்த மனிதனுக்கு அளிக்கிறது. அதனால் இதை காவல்துறை சேதப்படுத்த நான் விடமாட்டேன் என்று சொன்னால் பிரச்சனை அவர்களுக்குத்தான், பிரச்சனை மக்களுக்கு இல்லை. காரணம், மக்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று காவல்துறை விருப்பப்பட்டால் இது போன்ற நிகழ்வுகள் மூலமாகத்தான் அந்த ஒற்றுமை உணர்வு மக்களுக்கு வரும். அதனால் ஒரு ஆண்டும் கூட புதிதாக ஒரு விநாயகர் வைப்பதே இன்னைக்கு பெரிய பாடாக இருக்கிறது. போன ஆண்டு எவ்வளவு வச்சீங்களோ அவ்வளவு மட்டும் வைங்க. அதற்கு மேல் ஒரு விநாயகரை நீங்கள் வைக்க வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பர்மிஷன் வாங்கணும். என்ஓசி வாங்கிட்டு வாங்க, லேண்ட் ஓனரை போய் பாருங்க, ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டை போய் பாருங்க, ரெவென்யூ தாசில்தாரை பாருங்க, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசரை பாருங்க. புதிதாக ஒரு விநாயகரை நீங்கள் இணைக்க வேண்டும் என்றால் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அரசு புரிந்து கொள்ள வேண்டும். அரசனுடைய வேலை என்பது மக்கள் எந்த தர்மத்தை எந்த மதத்தை சார்ந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய பண்டிகைகளுக்கு ஒத்துழைப்பு, நன்றாக அந்த பண்டிகைகள் நடக்க வேண்டும் என்பதற்காக அரசு உறுதுணையாக இருப்பது மட்டும்தான் அவர்களுடைய வேலை. அதனால் துடியலூர்ல 230 268 வைத்திருக்கக்கூடிய விநாயகர் உயர்ந்திருந்தாலும் கூட தமிழ்நாடு முழுவதுமே அரசு 2021 அவர்கள் போட்டிருக்கக்கூடிய கடுமையான கட்டுப்பாடுகள்ல ஒரு தளர்வு வேண்டும். 2021 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பிரச்சனைகள் 2021 விநாயகர் செய்யற இடத்துல பிரச்சனை, விநாயகர் விக்கிற இடத்துல பிரச்சனை, விநாயகரை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா அங்க பிரச்சனை, ஊர்வலமாக கொண்டு சென்றால் பிரச்சனை. பல ஊர்ல காவல்துறை நண்பர்களே விநாயகருடைய தும்பிக்கை எல்லாம் உடைத்து கரூர் மாநகரத்தில் சில இடத்தில் நடந்தது, பெரிய பிரச்சனை ஏற்படுத்தினார். அன்றிலிருந்து 2022, 23, 24 எல்லாம் பார்க்கும் பொழுது இது மக்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அரசை பொறுத்தவரை நடுநிலைமையாக இருக்கக்கூடிய அரசு இதை தடுப்பதற்கான மொத்த முயற்சியிலும் கூட இறங்கி இருக்கின்றார்கள். அதை நாம் கண்டிக்க வேண்டும். காரணம், இது போன்ற விழாக்கள் மட்டும்தான் நம்மிடையே பிணைப்பை ஏற்படும். நீங்களே யோசிச்சு பாருங்க, 365 நாட்கள்ல எத்தனை இந்து விழாவில் இது போன்ற குதூகலமாக கோலாகலமாக இளைஞர்களிலிருந்து பெரியவர்கள் வரை ஒரு குடும்பமாக எந்த வேலை செய்தாலும் கூட விநாயகர் பந்தலுக்கு வந்த பிறகு அனைவரும் சமம் என்கின்ற நோக்கில எத்தனை விழாக்கள் நம்மை ஒன்றிணைக்கிறது என்று யோசித்து பாருங்க. இன்னொரு புறம் தமிழகத்தில் எதிர்க்கட்சி நண்பர்கள் இதை எதிர்ப்பதற்காக நம்மை அவமானப்படுத்துவதற்காக ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. விநாயகர் இந்த கடவுளா, விநாயகர் தமிழ் கடவுளா, விநாயகர் இந்தியாவுடைய எந்த பகுதியிலிருந்து வந்தாங்க, ரிக்கு வேதத்துல யஜுரு வேதத்துல தான் விநாயகரை பற்றி சொல்லி இருக்கின்றார்கள். தமிழ் இலக்கியத்துல விநாயகர் ரொம்ப லேட்டா வந்தாங்க, ரொம்ப காலம் தாமதம் கடந்துதான் வந்தாங்க. அதனால் இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எதற்காக இந்தியாவுடைய இன்னொரு புறத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை கொண்டாடுகின்றீர்கள்? ஆனா எத்தனை நம்முடைய எதிர்க்கட்சி நண்பர்களுக்கு தெரியும், விநாயகர் அகவல்ல அவ்வை பாட்டி 1500 ஆண்டுகளுக்கு முன்பு விநாயகர் அகவல் அவ்வை பாட்டி எழுதுறாங்க. அந்த விநாயகர் அகவல்ல விநாயகரை பத்தி சொல்றாங்க. பாலும் தெளிந்த தேனும்
பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன். உனக்கு நான் பால் கொடுப்பேன், தெளிந்த தேனை உனக்கு கொடுப்பேன், வெள்ள பாகு கொடுப்பேன், பருப்பு கொடுப்பேன். இதை நான்கும் கலந்து விநாயகருக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான். மிக அற்புதமாக வடிவத்தில் இருக்கக்கூடிய யானை முகம் கொண்ட விநாயகனே, இந்த நான்கும் நான் உனக்கு கொடுத்திருக்க, நீங்க எனக்கு சங்கத்தமிழ் இயலிசை நாடகம் மூன்றும் எனக்கு தர வேண்டும் என்று 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அவ்வை பாட்டி விநாயகருக்கு விநாயகராகவில் எழுதுறாங்க. அதனால்தான் ஒரு குடும்பத்திலும் நாம் படிக்க வேண்டும் என்றால் பிள்ளையார் சொல்லிய போட்டு ஆரம்பிக்கிறோம். விநாயகருக்கு பிடித்தமான இந்த நான்கையும் பலகாரமாக பிடித்து வைக்கின்றோம். இயலிசை நாடகம் இதை மூன்றையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் விநாயகருடைய அருள் நமக்கு வேண்டும் என்று கேட்கின்றோம். இது தமிழ் மரபுல தமிழர்களோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு பண்டிகை. எல்லா கடவுளையும் விட விநாயகருக்கு பாருங்க பிடித்தமான பொருளே நான்கும் தான். நான்கும் எளிதாக எல்லா குடும்பத்திலும் கிடைக்கக்கூடிய பொருள். பால், தேன், வெள்ளப்பாகு, பருப்பு, 4 தான். எந்த குடும்பத்தில் யார் வேண்டுமானாலும் இந்த 4 எடுத்து விநாயகர் கொடுக்கலாம். வேற எதுவும் ஆடம்பரமாக விநாயகருக்கு தேவையே கிடையாது. ஒரு களிமண்ணில விநாயகரை உருவாக்கலாம், மஞ்சள் தூளில தண்ணியை கலர்ந்து அதிலிருந்து விநாயகரை உருவாக்கலாம். மிக எளிமையாக உருவாக்கக்கூடிய ஒரு கடவுள். இந்த கடவுளை நாம் போற்றி பேணி பாதுகாக்கும் பொழுது நமக்கு தேவையான 3 கலைகளையும் கூட சங்கத்தமிழையும் கூட நமக்கு இவர் கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.